அருமையானவர்களே, இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறவர். அவ்வளவு வெளிப்படுத்தினாலும் கண்டுகொண்டவர்கள் சிலர். கண்டுகொண்டவர்களே பேதுரு தான், நீர்தான் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு அறிக்கையிட்டவனே ஆடி போனா, நாமளும் ஆடி போகாதபடிக்கு நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபியுங்கள், காத்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கு 14வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவை இப்போ மிகவும் நெருக்கிட்டாங்க. இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் தாம் யார் என்பதையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. தன்னுடைய மரணத்தை பற்றி சொல்லிட்டாரு. மரணத்துக்கு பின்பு உயிர் தெழுவதை பற்றி சொல்லிட்டாரு. அவருடைய அவர் அதுக்கப்புறம் அவர் திரும்ப ஒரு நாள் வருவேன், நான் மறுபடியும் நான் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன், துன்மார்க்கரை நியாயம் தீர்த்து நீதிமான்களுக்கு உரியதான பங்கை அளித்து அவர்தாமே ஆளுகை செய்வார் என்பதையும் அவர் சொல்லி முடிச்சிட்டார். கிட்டத்தட்ட எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் அப்படியே தெளிவுபடுத்திட்டே வர்றார். இன்னும் சில காரியங்களையும் தெளிவுபடுத்துறதுக்காக காத்திருக்கிறார். சம்பவங்கள் அதுக்கு நேராக போகிறத பார்க்குறோம். ஆமாம், 2 நாளைக்கு பிற்பாடு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்ற பஸ்கா வருது. அப்போ ஆசாரியர் வேத பாரனும் அவரை தந்திரமாக பிடிக்கணும்னு சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வகை தேடிட்டுருக்காங்க. ஆனால் ஜனங்கள் இருக்கும்போது பிடிச்சா ஜனங்கள் கத்துவாங்க, கலகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்டிகையில் அப்படி செய்யலாகாதுன்னு சொல்லி பண்டிகைக்கு முன்னாடி பிடிச்சிடணும்னு இருக்கிறாங்க. அப்போ அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறார். இதுக்கெல்லாம் எங்கே இயேசு ஒளிஞ்செல்லாம் இல்லை, அங்கங்கே போயிட்டே தான் இருக்கிறார். இது அவரை சுற்றிலும் இப்போ ஆபத்துகள் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் அனுமதிக்கும் காலம் வரைக்கும் உன் மேலே யாரும் கை போட முடியாது. அல்லேலூயா. தேவன் உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்து முடிக்கும் முன்பதாக உனக்கு எந்த ஆபத்தும் எந்த தீங்கும் மரணமும் நேரிடாது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்திரீ அங்கே வர்றா. ஒரு ஸ்திரீனா நமக்கு மரியாள்னு தெரியும், மகதலேனா மரியாள் வர்றா. அந்த மார்த்தாள் மரியாள். அப்போ விலையேறப்பெற்ற நலதங்கிற ஒரு உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து தைலத்தை சிரசின் மேலே ஊட்டுறார். ஒரு நேரம் காலில் பாதத்தில் ஊற்றுனதாக ஒரு சம்பவம் வருது. இப்போ அவன் சிரசின் மேலே ஊட்டுறாரு. கடைசி வாரத்தில் நடக்கிற சம்பவம். இயேசுநாதர் மரிப்பதற்கு 2 3 நாளைக்கு முன்னால் நடக்கிற சம்பவம், அந்த கடைசி வாரத்தில். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, என்னங்கய்யா இவ்வளோ விலையேறப்பட்ட அந்த வாசனையினால் முழு இடமும் நல்ல வாசனையினால் நிறைஞ்சிருந்துச்சா. அப்போ எல்லாம் தங்களுக்குள்ள ரொம்ப விசனம்னா எரிச்சல்ன்ற மாதிரி இந்த தைலத்தை இப்படியாம அந்த ஐயா அவருக்கு தலையில் ஊற்றி வீணாக்கிற, அது 300 பணத்துக்கு அதிகமான வேண்டான்னா அப்போ அவங்க தங்களை அலங்கரித்து கொள்வதற்காக பயன்படுத்துகிற தங்களை வாசனை உள்ளவர்களாக்குவதற்காக உள்ளதான அதை உடைச்சு ஊற்றிட்டு, இது 300 பணத்துக்கு மேலே இருக்குமம்மா அப்படின்னா 1 வருஷ கூலி, ஒரு நாளைக்கு 1 பணம் என்று வச்சா 300 பணம். 365 நாள் இந்த ஓய்வு நாள் மற்ற பண்டிகை நாள் போக 300 நாள் வேலை செஞ்சால் 300 பணம் வரும். அந்த 1 வருஷ சம்பளத்தை அங்கே போட்டிருக்கா. இப்போ நம்ம கணக்கில் ஒரு சாதாரண ஒரு ஆள் இருந்தால் கூட ஆமாம் ஸ்தோத்திரம், ஒரு வருஷ சம்பளத்தை போட்டு இது தர்த்தருக்கு கொடுக்கலாமே அப்படிங்க. ஒரு ஆள் தசமபாகம் ஒழுங்காக கொடுக்குறதா இருந்தால் அவர் 1 வருஷ சம்பளத்துக்கு மேலாக ஆண்டவர் கொடுப்பார். 1 வருஷ சம்பளத்துக்கு மேலாக ஒரு தசமபாகமாக ஆண்டவர் கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா இவ்வளோ பணத்தை 1 மாத சம்பளத்தை ஒரு வருஷ சம்பளத்தில் என்ன செய்கிறாங்களா கொண்டு நீ போடுகிறாயே, 1 மாத சம்பளத்தை ஆண்டவருக்குன்னு கொடுக்குறாயே, முறுமுறுத்தாங்களாம்.
அப்போ இயேசு நான் விட்டுருங்க, ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, ஏன் அவங்கள பண்ணி தப்பாக பேசுகிறீங்க, அவள் எடுத்து நற்கிரியை செய்திருக்கிறாள். இது ஒரு நல்ல கிரியை. அவள் செய்திருக்கிறது ஒரு பெஸ்ட்டு. அவள் தன்னுடையதான அவள் செய்ததான ஒன்று தன் தெரிந்த ஒருவருடைய சம்பளத்தை அப்படியே ஆண்டுடைய தலையில் ஊற்றி அவரை கனம் பண்ணுவதற்கு, அவருடைய சர்ரமாகிய திருச்சபையை கனப்படுத்தும்படிக்கு அவள் முன்னமே அதை செய்துட்டா. அது ஒரு தீர்க்க தரிசன செயல். தரித்திரர் தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் எனக்கு என்னுடைய நாட்கள் இப்போ முடிய போகுது. உங்களுக்கு மனம் உண்டாகும் போதெல்லாம் நீங்க நன்மை செய்யலாம் தரித்திரருக்கு, ஆனால் நான் எப்பவும் இருக்க மாட்டேன். திருச்சபை அவருடைய காரியங்கள் செய்யப்படுவதற்கு நீங்கள் அவருக்கு உறுதுணையா இருக்க வேண்டும். திருச்சபை அவருடைய சர்ரமாகிய திருச்சபை. இந்த அம்மா இயேசுவின் சர்ரத்துக்கு தன்னுடைய ஒருவரிட சம்பளத்தை ஊற்றி விட்டாள். சரியான நேரத்தில் சரியானதை செய்த அவள் சொல்ற அவளை பத்தி இயேசு சொல்றாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இதுதான் அவளால் மேக்சிமம் அவளால் செய்யக்கூடிய ஒன்றை அவள் செஞ்சிட்டாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனைமா, என் சர்ரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள், என்னை கனம் பண்ண முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்பவுமே அப்படித்தான். தேவனுடைய ஆலய கட்டுமான பணிக்காக இருக்கட்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பணிக்காக இருக்கட்டும், எங்கனாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு, தேவனுடையதான திருச்சபை அவருடைய சர்வமாய் திருச்சபை வளர்ச்சிக்காக நீங்கள் அதை பற்றி எங்கெல்லாம் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த அம்மனி செய்ததை சொல்லுவாங்களாம். இந்த அம்மா தனக்கு அது எல்லாரும் அதை வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. நீங்கள் இது வேஸ்ட் அல்ல, அது ஒரு முதலீடு. தேவனுடையதான திருச்சபை, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற திருச்சபைக்கு நீங்கள் செய்வது அது வீணான செலவல்ல. ஸ்தோத்திரம். அது கர்த்தரின் மகிமை உண்டாவதாக. அது தேவனுடையதான ராஜ்யத்தில் செய்கிற முதலீடு, அதற்கான பலன் மிகுதியானது, நூறத்தனையாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சரி, அடுத்தது அவங்க தேடிட்டே இருக்காங்க யாரை பிடிக்கலான்னு. 12 ஒருவனாய் யூதாஸ் காரியத்தை. எப்போவுமே பிசாசுடைய தந்திரம் நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறது. யாரை கண்டுபிடித்தான்னு பாருங்க. 12 பேரில் ஒருவனாக இருந்த யூதாஸை பிடிச்சிட்டாங்க. யாரு? ஆசாரியன். எவனை விழுங்கலாமன்னு பிடிச்சான், கடைசி அவனை பிடிச்சிட்டான். கட்டி பாப்பா, நம்ம 300 பணத்துக்கு இவ்வளோ வருத்தப்படுறியா, நான் ஒரு 30 வெள்ளி காசு தர்றேன். ஆமாம், ஸ்தோத்திரம், வாங்கிக்கிறியா? ஆமாம், அவரை காட்டி கொடு. எங்கே இருப்பார்? இன்னைக்கு நைட்டு பிடிக்கணும் அவரை. எங்கே இருப்பார்? நான் சொல்கிறேன் யான்னு சொல்லிட்டேன். அதுக்கான ஆயத்தப்பட ஆரம்பிச்சிட்டான் யூதாஸ். இயேசு அதெல்லாம் என்ன, அதாவது நமக்கு இப்போ இங்கே நம்ம பார்க்குற நமக்கு தான் தெரியுது. இயேசுநாதர் கிட்டத்தட்ட அவரை அவர் அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயும் தப்பி போக முடியாத வரைக்கும் முற்றிலும் சூழ்ந்துக்கிட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். அது இயேசுநாதருக்கு தெரியாத என்ன. ஆனால் ஒன்றுமே நடக்காதது போல் நடந்துக்கிட்டே இருக்கிறார். அவரை கிட்டத்தட்ட டைட் வச்சுட்டாங்க. அவரை கைது பண்ணுவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அவர் ஆள் மாறாட்டம் ஆக முடியாதபடி அவங்க உள்ள ஆளையே ஒருத்தனை கைக்குள்ளே போட்டுட்டாங்க. இப்போ அடுத்து நடக்க போகிறது. ஆனாலும் இயேசுவில் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தான் செய்ய வேண்டிய வேலையை துரிதமாக செஞ்சுட்டே இருக்கார். ஒரு நாளாக புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்ற முதலாம் நாளில் மிக முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை தம்முடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த, சொல்ல தவிச்ச அந்த விஷயங்களை கடைசி நேரத்தில் சீசர்களுக்கு போய் சேரணும்னு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறார். என்னன்னு பார்ப்போம். பஸ்காவை எல்லாரும் புசிக்கிறதுக்கு அங்கங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க, ஏன் நாங்கள் எங்கே போகிறது, எங்கே ஆயத்தம் பண்ணுறது? இங்கே பெத்தானியாவுக்கு போகிறதா அல்லது எங்கே நம்ம போய் எங்கே ஆயத்தம் பண்ண போகிறோம்? அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கன்னா நம்ம எருசலேமுக்குள்ளே தான். எருசலேமுக்கு வெளியே அல்ல, எருசலேமுக்குள்ளே. என்ன ஒரு தைரியம் பாருங்கள். எருசலேமுக்குள்ளே தான் நம்ம ஆயத்தம் பண்ண போகிறோம். போங்க. எப்படிக்கா, எங்கேயும் ஆயத்தம் பண்ணியிருக்கீங்க? நேராக போ. அங்கே ஒரு தண்ணீர் குடம் எடுத்து வர மனுஷனை, பொதுவாக பெண்கள் தான் தண்ணி குடம் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு மனுஷன் தண்ணி குடம் எடுத்துகிட்டு போவான். அவன் பின்னாலேயே போங்க. எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டு எஜமான நோக்கி சீசரோடு கூட பஸ்கா புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் உடனே சொல்கிறான், மேலே கம்பளம் விரித்து ஆயத்தம் பண்ணிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டரையும் உங்களுக்கு காண்பிப்பான். நீங்கள் அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ண. தேவன் இயேசுவுக்கு தெரிகிறது. ஒருவனை ஆண்டதற்கு முந்தின அவனை ஒருவனை, அதான் அந்த நாட்களில் பொதுவாகவே வீட்டுக்கு மேலே வெளியூர்காரங்க வந்தால் அவங்க தங்கி நம்ம வீட்டில்
பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த நாட்களில் வெளியூர் ஆட்களுக்கும் முக்கியமான ஆட்களுக்கு இடம் கொடுப்பது வழக்கம். எல்லாருமே எல்லா வீட்லேயுமே அப்படி ஒரு இடம் வச்சுருப்பாங்க, பொதுவான இடம். கெஸ்ட் ஹவுஸ் எல்லா வீட்லேயும் இருக்கும். பண்டிகை நேரத்தில் வந்தால் பஸ்கா புசிப்பதற்காக வெளியூர்லேருந்து வருகிற யூத பண்டிதர்களுக்கு போதகர்களுக்கு இடம் கொடுப்பது வழக்கம். இங்கே தேவன் எத்தனையோ வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தாலும், எத்தனையோ வீட்டில் விருந்தினரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும், இங்கே ஆண்டவர் குறிப்பிட்ட வீட்டை தெரிந்து கொண்டு அங்கே போகிறத பார்க்குறோம். கழுதைக்குட்டியை எப்படி முன்னமே தெரிந்து கொண்டிருந்தாரோ அதே போல தம்முடைய பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கான அந்த நாளையும் அந்த இடத்தையும் முன்னமே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல நீயும் இந்த குறிப்பிட்ட இந்த வருஷ காலகட்டத்தில் இந்த இடத்துல இந்த நாளிகையில் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுவாய் என்று முன்னமே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எபேசியர் 2:10 படி நீங்கள் அவைகளில் முன்னதாய் நடக்கும்படிக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சரி, போகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, அங்கே ஆயத்தம் பண்ணுறாங்க. எல்லாம் பந்தி இருக்கும்போது சொல்கிறார், எப்பா உங்களில் ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறாப்பான். அவனும் 12 பேர் அவனும் யூதாசும் வந்திருக்கான். ஏன்னா இப்போ அவன் அடுத்தடுத்து அவருடைய மூவ்மெண்ட் எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ இங்கே போகிறாரு, இங்கே ஒரு வீட்டு மாடியில் ஒரு ஜெபம் நடக்குது, அங்கே போகிறாரு சொல்லிட்டான். வேண்டாப்பா, அது ஊருக்குள்ளே இருக்குது, நடு ஊருக்குள்ளே இருக்குது, பிரச்சனை ஆகிடும், வேண்டாம், வேற அங்கே அடுத்து எங்கே போகிறாப்பா அப்படி சொல்லிட்டான். அப்போ சொல்கிறார், காட்டி கொடுப்பான்னு சொல்கிறார். அப்போ எல்லாரும் நானா ஆண்டவர்னு எல்லாரும் ஆள் கேட்குறாங்க. ஒரு இடத்துல யூதாஸ் கேட்டதாகவும் ஆமான்னு சொன்னதாகவும் இன்னொரு சுவிசேஷகன் சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, என் தாளத்தில் கையிடுகிறவன் ஆகிய 12 பேரில் ஒருத்தன் தான் சொல்லிட்டு மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, இதெல்லாம் எழுதப்பட்டவைகள் நிறைவேறுகிறது. இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். நான் அதுக்கு தான் நான் வந்தேன். எழுதியிருக்கிறபடியே போகிறாரு. ஆனாலும் காட்டி கொடுக்குறான் பாருங்க. இந்த சம்பவம்லாம் எனக்கு சம்பவிக்க வேண்டியது என்பது எழுதப்பட்ட ஒன்று. அந்த எழுதப்பட்டபடியே தான் எனக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் யாரால காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோப்பா அவன் பிறக்காம இருந்தா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்படி சொல்லியும் யூதாஸ் மண்டையில உரைச்ச மாதிரி தெரியல. சரி, அவர் போஜனம் பண்ண உட்காரும்போது நான் சொன்னேன், ஒரு முக்கியமான ரகசியத்தை வெளிப்படுத்துவார்னு அவர் இயேசு அப்பத்தை எடுத்தார். அது எனக்கு இன்னும் அந்த 4 பாத்திரம் இருக்குமா, அதில் ஒரு பாத்திரம் யாருமே கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்குமா, அதை இயேசு 4வது பாத்திரம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறார். வாங்கி அவர் என்ன செய்கிறாருன்னா, சர்ரத்தை எடுத்து சர்ரத்துக்கு ஒப்பனை அந்த அப்பமும் திராட்சரசமும் அங்கே தேவாலயத்தில் பலி செலுத்தி வந்ததான அந்த மிருகத்தினுடையதான பலியையும் சேர்த்து அவர்கள் சாப்பிடுவார்களாம். அப்போ அந்த பாத்திரத்தை அவர் எடுத்து அதை எல்லாருக்கும் இந்த அப்பத்தை கொடுக்குறார். என் சரீரம்னு கொடுக்குறார். இது என்னுடைய சரீரம்னு சொல்லி கொடுக்குறார். அந்த பாத்திரத்தை எடுத்து கொடுக்கும்போது இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லுகிறார். இது அநேகருக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தம் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு எல்லாம் உண்மையே புரியலை. என்னையா இது அப்பத்தை உடைச்சி இது யார் சர்றோங்கிறாரு. இப்போ அந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ அந்த அப்பத்தை அப்போன்னு சொல்லலை, அது இயேசுவின் சரீரம்னு சொல்லிட்டார். இந்த திராட்சரசத்தை குடிக்கலான்னு பார்த்தா சொல்லிட்டாரு, இது திராட்சரசம் இல்லைப்பா ஐயா ரத்தம்னு சொல்லிட்டார். புரியல அவங்களுக்கு. அப்ப என்னன்னா, என்னுடைய சரீரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன், என்னுடைய இரத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன், நீங்கள் என் இரத்தத்தில் இரத்தமாகவும் என் மாம்சத்தில் மாம்சமாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டார். இனிமேல் நான் பானம் பண்ணுவதில்லை சொல்லி அவங்களோட அந்த ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்கிறார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் திருவிருந்தில் நாம் இயேசுவோடு கூட திருவிருந்தில் இயேசுவோடு கூட இணைக்கப்படுகிறோம். நான் இயேசுவின் மாம்சத்தில் மாம்சமாகவும் அவருடைய இரத்தத்தில் இரத்தமாகவும் இருக்கிறேன். இயேசு எனக்குள்ளே, நான் இயேசுவுக்குள்ளே. என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணட்டும். போகிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர் ஒவ்வொருவரை பற்றி சொல்கிறார். எல்லாம் சொல்லிட்டு, ஐயா இன்னைக்கு ராத்திரி மேய்ப்பனை ஒரு வசனம் ஒன்று எழுதியிருக்குது, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். நான் கிறிஸ்துவை மேசியாவை நான் வெட்டுவேன், பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரோட பின்ன வந்த சீசர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார் எழுதியிருக்குது. அதனால் இன்றைக்கி ராத்திரி நீங்கள் எல்லாருமே என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, இடரல் அடைவீங்க. எல்லாருமே இடரல் அடைவீங்கன்னா புரிஞ்சுதான் என் மேலே ஒரு சந்தேகம் வந்து என் நிமித்தம் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும். ஆபத்து வந்து நீங்கள் என்னை விட்டு அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு நான் மரித்து உயிர்த்தெழுந்து நான் கலிலேயாவுக்கு போவேன், நீங்கள் அப்போ சந்திக்கலான்னு சொல்கிறார். ஆனாலும் இதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டார்.
ஆனால் இவன் சொல்கிறான், எல்லாரும் இடர் அடைந்தாலும், எல்லாருமே தடுமாற்றம் அடைந்தாலும் நான் தடுமாற்றம் அடைய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இல்லைப்பா, அப்படி சொல்லாத, உன்னுடைய மாம்ச பலத்தில் சொல்லாத. சேவல் 2 தரம் இன்னைக்கு காலையில் கூவுறதுக்கு முன்பதாக நீ 3 தரம் நீ மறுதளிச்சு போடுவப்பா, இது எழுதியிருக்குதுப்பா அப்படின்ட்டார். நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறிப்பேனே தவிர மறுதளிக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னான். அதனால இல்லை அப்படிப்பான்னு சொல்லிட்டு அப்போ ஜெபமான உட்காந்துருங்கன்னு ஜெபமான கூப்பிட்டு போகிறாரு அவன். ஆனால் இவங்க எல்லாம் சீசர்கள் தூங்கிட்டாங்க, அவர் மட்டும் ஜெபம் பண்ணுறாரு. அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். அவருக்கு நல்லா தெரியும் இந்த வேலைக்காகத்தான் வந்தேன் என்றும். அவர் நல்லா தெரியும் 2 வார்த்தை, வேலை, ஒர்க்கு, வேலை, டைம். இந்த நேரத்துக்காக இந்த வேலைக்காக வந்திருக்கேன்னு அவர் தெரிந்திருந்தோம். அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு, இந்த இந்த வேலை, இந்த நேரம் என்னை விட்டு நீங்கி போக கூடுமானால் நீங்க வேண்டும் என்று ஜெபி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதை சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருந்ததை நாம் இங்கே பார்க்குறோம். ஏனென்றால் அது ஒரு கொடுமையான ஒன்று, அது முழு உலக ரட்சிப்புக்காக போக வேண்டிய ஒன்று. இந்த இடத்துல தன்னை என்ன செய்கிறார், அதற்காக தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறார். அவரும் சுய பலத்தை இல்லாமல் அல்ல, தேவனுடைய பலத்தை தேடி வருகிறார். அவர் அப்படி ஜெபம் பண்ணுகிறார். கடைசியா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சொல்றாரு, 1 மணி நேரமாக முடிச்சிருக்க கூடாதாப்பா. அவர் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டார். விழித்திருந்த ஆவி உற்சாகம் உள்ளதாப்பா, மாம்சமும் பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லி தூங்குறாங்க. ஒரு வேளை அந்த ராத்திரி அவங்க ஜெபிச்சிருந்தால் தேவனுடையதான பலத்தால் அவங்க என்ன செஞ்சிருந்திருக்கலாம், அந்த சோதனையை அவர் ஜெயித்திருந்திருக்கலாம். அந்த பேதுரு என்ன செய்யாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அதற்கு அந்த இடரலுக்கு தப்பித்துக்கொள்ள வழி இருந்திருக்கும். ஆனால் மாட்டிக்கிட்டான். சரி போட்டு 3 தடவை அப்படி ஜெபித்ததாக நாம் அங்கே பார்க்குறோம். கடைசியாக சொல்கிறாரு, அவன் காட்டி கொடுக்க வந்துட்டான்ப்பா, எழுந்துருங்க போவோன்னு சொல்லி எல்லாரும் எழுப்புறாரு. இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி எந்த ஒரு விதமான அசைவோ புரிதலோ இல்லை. நிறைய நேரம் சிலர் சொல்லுவாங்க, நமக்கு புரிந்தவங்களுக்கு தான் பயம், புரியாத ஒன்றுமே என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்கிற அநேகர் நினைச்சுறாங்க இருக்கிறது நம்ம பார்க்கணும். சரி, அப்புறம் இயேசு கைது பண்ணப்படுறாங்க. ராத்திரியில் யூதாஸ் வர்றான், இவர் தான் சொல்லி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறான். அப்போ கை போட்டு அவரை பிடிச்சிட்டாங்க. அப்போ ஒருவன் கத்தியை உருவி கூட நின்று, அப்பொழுது கூட நின்று ஒருவன் பேதுருன்னு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, காதை வெட்டிட்டான். அந்த காதை ஒட்ட வச்சாருன்னு இன்னொரு சுவிசேஷத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஏன்ப்பா கல்லணை பிடிக்கிற மாதிரி வந்தீங்க, நேற்று வரைக்கும் நான் இங்கே நேற்று ராத்திரி கூட டவுனில் தானே இருந்தேன், ஏன் என்ன பிடிக்க வந்தீங்க? ஆனாலும் இன்னொரு இடத்த சொல்கிறார், வேத வாக்கியம் நிறைவேறும்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டார். நீங்கள் என்னை பிடிக்கவில்லை, வேத வாக்கியங்கள் நீங்கள் நிறைவேற வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து சில திகைச்சு போகாதீங்க. இது எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. இதன் நடுவிலையும் நாம் முன்ன வாசித்த மாதிரி உண்மையுள்ளவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் ஸ்தோத்திரம் நிலைத்திருக்கிறவர்களாகவும் நாம் இருந்தால் ஆமென் ஸ்தோத்திரம், நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். இந்த 50ஆம் வசனம் எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. ஒரு வாலிபன், இந்த வாலிபன் சொல்லியிருக்குதே, அவன் தான் இந்த புஸ்தகத்தை எழுதின மார்க்கு தன்னை பற்றி தான் சொன்னார் என்று சில வேத பண்டிதர்கள் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். எல்லாரும் துப்பட்டியை விட்டுட்டு என்ன செய்தானா, அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடினான் மாதிரி அவன் அங்கே வந்து ஏன்னா ஓடி போனாங்கிறத நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மனுஷனை பற்றி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை இவன் வந்து மார்க்குவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் 53ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு பிரதான தரிசனத்தில் கொண்டு போகிறாங்க. அங்கே எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. பேதுரு பின்னால் போகிறான். அங்கே போன போது என்னாச்சுன்னா, நிறைய பொய் சாட்சி தான் இயேசுநாதர் மேலே சொல்கிறாங்க. ஒரு பொய் சாட்சியும் அங்கே வந்து எடுபடலை. அப்போ அவரோ இதுக்கு ஒரு தன்னை நியாயப்படுத்தவே இல்லை. அவன் என்ன குற்றம் சொன்னாலும் அதுக்கு வந்து என்ன ஏன்னா நம்ம நியாயப்படுத்தினால் அந்த நியாயத்தை அவன் ஏற்றுக்க போகிறதே இல்லைன்னு தெரிஞ்சதுனால என்னவோ தெரியல, ஒரு நியாயத்தை ஒரே 61ஆவது வசனத்தில், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா, கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆமென் ஸ்தோத்திரம், ஆமாம் அப்படின்னு ஓசன்னான்னு சொன்னாங்களே. உண்மையிலேயே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட
ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, மேசியா தானங்க? அவர்தான், நான் அவர்தான். அதாவது தன்னை முழுமையாக தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டார். அவர்தான் வெளிப்படுத்திட்டார். மனுஷகுமார் அது சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார். மனுஷகுமார் தானே, மனுஷகுமார்னு சொல்லிட்டார். அவன் புரியாத இன்னொரு பாஷை. அவன் தேவகுமாரனா கேட்ட, ஆமா சொல்லிட்டு, இப்போ நான் மனுஷகுமாரனா இருக்கிறேன். நான் சர்வவல்லமையுடைய வலது பார்சத்தை வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேலே வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். 2 காரியம். நான் பரமேறி தேவ சமூகத்தில் அமர்வதையும், பின்பு சில நாட்கள் கழித்து திருச்சபை கட்டப்பட்ட பிற்பாடு திருச்சபையின் காலகட்டம் கிருபையின் கால முடிவில் நான் திரும்ப வருவதையும் இந்த சந்ததி காணும் சொன்னார். கேட்டவுடனே வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் நான் தான் சொன்ன உடனே அதுக்கப்புறம் சொன்னது ஒண்ணுமே புரியல. வேண்டியது தேவ தூஷணம். யாரும் தேவன்னு சொன்னா தேவ தூஷணமா, மரணத்துக்கு பாத்திரவடா இருக்குன்னு தீர்ப்படுத்திட்டாங்க. உடனே இப்படி சொன்னதுனால உண்மையான கிறிஸ்துவனா சொல்லுன்னு சொல்லி அவரை அடிக்க ஆரம்பிச்சாங்க, துப்புனாங்க, குட்டுனாங்க. வேலைக்காரன் கூட அவரை அடிச்சாங்களாம். எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு அடிச்சாங்களே தெரியல. அப்போ பேதுரு 3 முறை சொன்ன மாதிரியே 3 முறை ஒரு பெண்மணி வந்து சொல்கிறா, அவங்க பார்த்தா இயேசுவோடு இருந்த மாதிரி இருக்குதுயா அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, ஆமாம், இன்னொரு வந்து வேலைக்காரி சொல்கிறா, சற்று நேரத்துக்கு பிறகு நிற்கிறவள்ள பேதுருவை பார்த்து, ஆமாம், நீ பேசுகிற பேச்சை பார்த்தாவே கலிலேனா தெரியுதப்பா, அவர் கூட சேர்ந்த ஆளாங்கிறா. நான் இல்லவே இல்லைங்கிறா. என்ன செஞ்சிருச்சு, சேவல் கூவிடுச்சான். இதெல்லாம் மறுதளிப்பான்னு சொன்ன வார்த்தையை அவர் நினைச்சுதானா நினைவு கூர்ந்தான், மிகவும் அழுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதான் அந்த இயேசு நாடு ஜெபம். உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபம் பண்ணேன். அவன் அன்னைக்கே மறுதளிச்சான். மறுதளிச்ச சில மணி நேரத்துக்குள்ளாக அவன் மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பினான், மன்னிப்பு கேட்டான். ஸ்தோத்திரம். அவன் தேவனோடு கூட ஒப்புரவா இயேசுவை விட்டு விலகாம அவர் மேல அவர் நம்பிக்கையை திரும்ப வச்சார். அருமையானவர்களே, இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறவர். அவ்வளவு வெளிப்படுத்தினாலும் கண்டுகொண்டவர்கள் சிலர். கண்டுகொண்டவர்களே பேதுரு தான். நீர் தான் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு அறிக்கையிட்டவனே ஆடி போனான். நாமும் ஆடி போகாதபடிக்கு நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபியுங்கள், காத்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.